புதுச்சேரி அருகே நிவர் புயல் கரையை கடந்த நிலையில் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் கடந்த 24ஆம் தேதி உருவான நிவர் புயல் தீவிர மற்றும் அதிதீவிர புயலாக படிப்படியாக வலுப்பெற்றது. அதிதீவிர புயலாகவே மாமல்லபுரம் காரைக்கால் இடையே நிவர் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சற்று வலுவிழந்து தீவிர புயலாக மாறிய நிவர் புதுச்சேரி கரையை நோக்கி நகர பலத்த காற்றும் மழையும் வெளுத்து வாங்கியது. புதுச்சேரி கடலூரில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சரியாக 25ஆம் தேதி இரவு 11:30 மணி முதல் அடுத்த நாள் அதிகாலை 2:30 மணி வரை நிவர் தீவிர புயலாக கரையை கடந்தது. அப்போது புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், நாகை, மாமல்லபுரம், மரக்காணம் பகுதிகளில் மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசியது. புதுச்சேரியில் மணிக்கு 120 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. சுமார் 3 மணி நேரம் நிவர் புயல் கரையை கடந்ததால் மழையும் கொட்டி தீர்த்தது. நள்ளிரவில் மிரட்டிய நிவர் புயல் புதுச்சேரியில் ஏராளமான மரங்களை வேருடன் பிடுங்கிச் சாய்த்தது. சாலைகள் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டது. வாகனங்கள் நீரில் மூழ்கியிருந்தன. எல்லையம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள முதலமைச்சர் நாராயணசாமியின் இல்லத்திலும் மழைநீர் தேங்கியிருந்தது. அப்பகுதியில் உள்ள ரயில் நிலையத்தின் தண்டவாளத்தையும் வெள்ளம் மூழ்கடித்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டுள்ளது. மரங்களை அகற்றும் பணியும் வெள்ளத்தை வடிய வைக்கும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரைக்கும் உயிர் சேதம் எதுவும் எங்களுக்கு கூறப்படவில்லை. ஆனால் இது ஒரு பயங்கரமான புயல். நகரப்பகுதி மற்றும் கிராம பகுதி மக்களை இந்த புயலினுடைய தாக்கம் மழை தொடர்ந்து நாளை வரை இருக்கும். அவர்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அத்தியாவசியம் இல்லாமல் அவர்கள் வெளியே வரக்கூடாது என்று புதுச்சேரி மாநில மக்களை கேட்டுக்கொள்கிறேன். சாலைகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.